1917ஆம் ஆண்டில் திருச்சபையையும் உலகத்தையும் பிடித்திருந்த முன்பெப்போதும் இல்லாத நெருக்கடிக்கு மனிதகுலத்திற்கு ஒரே தீர்வை வழங்குவதற்காக தேவமாதா போர்ச்சுகலில் உள்ள பாத்திமாவுக்கு வருகை தந்தார். இறுதியில் எனது மாசற்ற இருதயம் வெற்றி பெறும். திருத்தந்தை ரஷ்யாவை எனக்கு அர்ப்பணிப்பார். ரஷ்யா மனமாற்றம் அடையும். மேலும் உலகத்திற்கு ஒரு சமாதான காலம் வழங்கப்படும் என்று நமது ஆசீர்வதிக்கப்பட்ட மாதா பிழையின்றி முன்னறிவித்தார். பின்னர் அவர் அனைவரும் நம்ப வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் முன்னிலையில் வியத்தக்க சூரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். தற்போது நம் மாதாவின் பாத்திமா செய்தியானது இந்த மிகவும் ஆபத்தான காலங்களின் நடுவிலும் நித்திய ரட்சிப்பை பற்றியதாக இருக்கிறது. தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் உண்மையில் முழு உலகத்திற்கும் திருச்சபைக்கும் மீட்பு. மேலும் நம் மாதா தாமே அறிவித்தபடி இப்போது அவர்களால் மட்டுமே நமக்கு உதவ முடியும். இது நிச்சயமாக இறைவனின் தெய்வீக பராமரிப்பாலே நிகழ்கிறது. இதனால் தான் பாத்திமா மையம் பாத்திமாவின் செய்தியை அனைவரும் அறியவும், நேசிக்கவும், புரிந்து கொள்ளவும், அதன்படி வாழவும் இப்போதும் பாடுபடுகிறது. 1946ஆம் ஆண்டு திரு ஜான் ஹெர்பர்ட்டிற்கு அளித்த ஒரு நேர்காணலில் சகோதரி லூசியா இந்த உண்மையை வலியுறுத்தினார். அதன்படி தேவமாதாவின் வேண்டுகோளை போதுமான எண்ணிக்கையில் மக்கள் நிறைவேற்றும் போது ரஷ்யாவை புனிதப்படுத்துவதற்கான அருளை திருத்தந்தை பெறுவார் என்று அவர் வெளிப்படுத்தினார். இப்போது நாம் இதை கேட்கும்போது நல்லெண்ணம் கொண்ட மக்கள் இயல்பாகவே அப்படியானால் பாத்திமாவின் செய்தியின்படி வாழ்வது என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். பாத்திமாவின் செய்தியானது மரியாயின் மாசற்ற இதயத்தின் மீதான பக்தியை மையமாக கொண்டுள்ளதுடன் அந்த பக்தியின் குறிப்பிட்ட வெளிப்பாடுகளை தழுவிக்கொள்ளுமாறு நம்மை அழைக்கிறது. உதாரணமாக ஜெபமாலை, பழுப்பு நிற உத்திரியம், முதல் சனிக்கிழமை பக்தி வழிபாடு, குறிப்பாக ஜெபம் மற்றும் தவம், நமது அன்றாட கடமையான ரஷ்யாவின் புனிதப்படுத்துவதற்காகவும் திருத்தந்தைக்காகவும் பாவைகள் மனம் திரும்புவதற்காகவும் ஜெபிப்பது. நிச்சயமாக நமது சொந்த வாழ்வில் ஏற்படும் மனம் திரும்புதல் கத்தோலிக்க வாழ்வுக்கு இன்றியமையதாக இந்த மற்றும் அதன் தொடர்பான பிற நடைமுறைகளை மனமாற்றம், பரிகாரம் மற்றும் அர்ப்பணம் ஆகிய மும்முனை நோக்குடையதாக சுருக்கமாக கூறலாம். இந்த மூன்றையும் உலக புகழ்பெற்ற மரியாஜிலிஸ்ட் மற்றும் பாத்திமா நிபுணரான ஃபாதர் கார்ல் ஸ்டேஜ்லி அவர்கள் மேலும் விரிவாக விளக்குகிறார். உண்மையில் அவர் பாத்திமாவின் செய்தியை பற்றி 3 புத்தகங்கள் கொண்ட ஒரு தொடரை எழுதியுள்ளார். அவற்றை நான் மிகவும் பரிந்துரைக்கிறேன். அவை வாசிப்பதற்கு மிகவும் எளிமையானவை. மேலும் அவற்றில் ஒன்றில் பாத்திமாவின் தீர்க்கதரிசிகளான அந்த 3 குழந்தைகளும் பாத்திமாவின் செய்தியின் இந்த 3 அம்சங்களுக்கு எவ்வாறு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள் என்பதையும் அவர் விளக்குகிறார். புனித ஜெசிந்தா குறிப்பாக மனமாற்றத்தையும், புனித பிரான்சிஸ்கோ பரிகாரத்தையும் மற்றும் நிச்சயமாக சகோதரி லூசியா மாசற்ற இருதயத்தின் அப்போஸ்தலராகிய அர்ப்பணத்தையும் வலியுறுத்துகிறார். மனமாற்றம், பரிகாரம் மற்றும் அர்ப்பணம் ஆகிய இந்த 3 கருத்தாக்கங்களையும் தொடர் மாநாடு உரைகளின் மூலம் விளக்குமாறு அருட்தந்தை ஷெஜலினிடம் நாங்கள் கேட்டுள்ளோம். அவற்றை பாத்திமாவின் மையத்தின் சமூக ஊடகங்களின் சேனலில் நாங்கள் பதிவிடுவோம். அவற்றை நீங்கள் பார்க்குமாறு நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம். இது முதல் மாற்றத்தை பற்றியது. தயவுசெய்து இந்த தயவுசெய்து இந்த காணொலியை விரும்புங்கள், மற்றவர்களுடன் பகிருங்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு குழு சேருங்கள், ஏனெனில் அது திருத்துவ பணியை மேலும் முன்னெடுக்க செல்ல உதவுகிறது. மனமாற்றம், பரிகாரம் மற்றும் அர்ப்பணம் ஆகிய இந்த மும்முனை அம்சங்களின் கீழ் பாத்திமாவின் செய்தியை எவ்வாறு வாழ்வது என்ற தலைப்பை கையாளும் திரு லெஸ்டர் நூலின் ஒரு பிரதியை நீங்கள் பெறலாம். மேலும் அருட்தந்தை ஷெஜலினின் மாநாடுகள் பல கத்தர்களுக்கு தகவல் அளித்து அவர்களை ஊக்குவிக்கும் என்றும் அதன் மூலம் பாத்திமாவின் செய்தியை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக
ரஷ்யாவின் புனிதப்படுத்துதலையும் மரியாயின் மாசற்ற இருதயத்தின் வெற்றியையும் விரிவுபடுத்த உதவலாம் என்றும் நாங்கள் நிச்சயமாக